முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று குமர குருபர குணதர என துவங்கும் திருவருணை திருப்புகழை பார்க்க இருக்கிறோம். குமரன் என்றால் அஞ்ஞானத்தை அகற்றுபவன், அறியாமையை அகற்றுவதனால் மேலான குருபரனாக விளங்குகின்றார் முருகப்பெருமான். அதனால் அருணகிரிநாத சுவாமிகள் குமர குருபர என்று பற்பல இடங்களிலே முருகனை அழைக்கிறார். இந்த சொல்லை வைத்து குமர குருபர முருக குகனே என்றும் குமர குருபர முருக சரவண என்றும் திருவேரக பாடல்களை துவக்குகிறார். பாடலையும் பொருளையும் கேட்டு விரிவுரையையும் பார்ப்போம். முருகா சரணம். குமர குருபர குணதர நிசிச்சர திமிர தினகர சரவண பவ. குமர குருபர குணதர நிசிச்சர திமிர தினகர சரவண பவ. கிரி குமரி சுத பகிரதி சுத சுரபதி குலமா. பகிரதி சுத சுரபதி குலமா. உறவ சிறுமியும் அருவிய திரள் புய முருக சரணன குருகுத சிறிதுமில். உறவ சிறுமியும் அருவிய திரள் புய முருக சரணன குருகுத சிறிதுமில். கொடிய வினயனை அவலனை அஷடனை அதிமோக. கொடிய வினயனை அவலனை அஷடனை அதிமோக. கமது பிழவிடும் அழகுடை அறிவய களவினொரு பொருள் அளவளவருடைய. கமது பிழவிடும் அழகுடை அறிவய களவினொரு பொருள் அளவளவருடைய. கலவியளரிடை குவழுரு வெளிதனை இனிதாழ. கலவியளரிடை குவழுரு வெளிதனை இனிதாழ. கருணையாதியரோட அருணையில் குருவிசை சுருதி புடை தர வரும் இரு பரிபுர. கருணையாதியரோட அருணையில் குருவிசை சுருதி புடை தர வரும் இரு பரிபுர. கமல மலரடி கனவிலும் நனவிலும் மரவே. கமல மலரடி கனவிலும் நனவிலும் மரவே. கமரமிகுதிர எதி படை கடல் புடல் மருகி அலைப்பட விட நதி உமிழ்வன. கமரமிகுதிர எதி படை கடல் புடல் மருகி அலைப்பட விட நதி உமிழ்வன. சமூக முக கணவன பனி பதினெடு வடமாக. சமூக முக கணவன பனி பதினெடு வடமாக. சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனககிரி திரிதர வெகு கரமல. சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனககிரி திரிதர கரமல. தளரகினியதொரு அமுதினை ஒரு தனி கடையானில். தளரகினியதொரு அமுதினை ஒரு தனி கடையானில். அமர பசி கெட உதவிய கிருப்பை முகில் அகில புவனமும் அளவிடு புரிய. அமர பசி கெட உதவிய கிருப்பை முகில் அகில புவனமும் அளவிடு புரியவன். அளவு நெடியவன் அளவிட அறியவன் அருகோனே. அளவு நெடியவன் அளவிட அறியவன் அருகோனே. அரவு துணை தரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர
அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே. ಕುಮರ ಗುರುಪರ ಗುಣತರ ನಿಸಿಚರ ತಿಮಿರ ದಿನಕರ ಶರವಣ ಭವ ಗಿರಿ ಕುಮರಿಸುತ ಬಹಿರದಿಸುತ ಸುರಪತಿ குலமானும். குமரனே, குருபரனே, நற்குணச் செல்வனே, அசுரர்கள் என்னும் இருளை விளக்கும் சூரியனே, சரவண பவனே, இமயமலையின் புத்திரிக்கு புத்திரனே, பாகீரதி கங்கைக்கு பிள்ளையே, தேவர் தலைவனாம் இந்திரனுடைய சிறந்த மானன்ன மகள் தேவசேனையும், குறவர் சிறுமியும் மருவிய திரள் புய, முருக சரணென உருகுதல் சிறிதும் இல் கொடிய வினயனை அவலனை அசடனை அதிமோக. குறவர் மகள் வள்ளியும் பொருந்தும் திரண்ட புயங்களை உடையவனே, முருகனே சரணம் என்று கூறி உருகுதல் சற்றும் இல்லாத கொடிய வினைக்கு ஈடானவனை, வீணனை, மூடனை, அதி ஆசை என்னும் கமரில் விழவிடும் அழகுடை அறிவையர் களவினொடு பொருள் அளவளவருளிய கலவியில் அலரிடை துவளுறும் வெளிரனை இனிது ஆள. நிலப்பிழப்பிலே விழும்படி தள்ளுகின்ற அழகு வாய்ந்த மாதர்கள் வஞ்சக எண்ணத்துடன் தங்களுக்கு பொருள் எவ்வளவு கிடைத்ததோ அந்த அளவுக்கு தகுந்தபடி கொடுக்கின்ற இன்பம் என்கின்ற சேற்றினிடையிலே துவட்சியுறும் சோர்வு அடைகின்ற அறிவிலியாகி என்னை இன்புடன் ஆண்டருள, கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைத்தர வரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே. உனது கருணைக்கு பாத்திரர்களான அடியர் கூட்டத்துடன் வந்து திருவண்ணாமலையிலே ஒரு முறை வேத ஒலி பக்கங்களிலே முழங்க வந்த 2 சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை கனவிலும் மறவேன், நனவிலும் விழித்திருக்கும் பொழுதும் மறவேன். தமர மிகு திரை எரிவளை கடல் குடல் மருகி அலைபட விட நதி உமிழ்வன சமூகமுக கண பணபணிபதி நெடுவடமாக. ஒலிமிகுந்த அலைகளை வீசும் வளைந்த கடலின் உட்பாகங்கள் கலங்கி அலைச்சுழறவும் விஷத்தை ஆறுபோல கக்கி உமிழும் விளக்கமுற்ற தோற்றத்தை கொண்ட கூட்டமான படங்களை கொண்ட பணிபதி சர்ப்பராஜனாம் வாசுகி நெடிய கயிறாகவும் சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனககிரி திரிதர வெகு கரமலர் தளர இனியதோர் அமுதினை ஒரு தனி கடையா நின்று எல்லா உலகங்களும் நிலைபெறும்படி நிறுத்தி வைக்கும் பொன்மலையாம் மேரு மத்தாக சுழலமும் பல திருக்கரமலர்களும் தளர்ச்சி உரமும் அல்லது கரமலர் மிக தளர இனியதான ஒரு அமுதத்தை ஒப்பற்ற தனி முதல்வனாய் நின்று கடைந்து கடைவித்து அமரர் பசிகெட உதவிய கிருபை முகில் அகில புவனமும் அளவிடு கூறியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மருகோனே. தேவருடைய பசி நீங்க உதவின கிருபை வாய்ந்த மேகவண்ணன், எல்லா உலகங்களையும் அளக்கவல்ல வாமனன், குட்டை குறிய வடிவினன், உலகை அளந்த பொழுது நெட்டை நீண்ட ரூபத்தினன், அளவிட மதித்து எண்ணுதற்கு அறியவன், அத்தகைய திருமாலுக்கு மருமகனே. அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழிகோடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. பாம்பை ஆபரணமாக கொண்ட பரிசுத்த மூர்த்தியாம் சிவனும் வழிபட்டு வணங்க உனது குதலிச் சொல்லால் அவர் தெளிவு பெற ஒளிமயமாம் அறிவை அறிவதுதான் பொருள் என்பது என்று அவருக்கு உணர்த்தி அருளிய பெருமாளே. உனது 2 சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை கனவிலும் மறவேன், விழித்திருக்கும் பொழுதும் மறவேன். இந்த திருப்புகழில் கடல் கடைந்த வரலாறு கூறப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் மரணத்திற்கு பயந்து திருமாலை பணிந்து பிரார்த்திக்க அவர் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்கலாம், அமுதம் அருந்தினால் மரணம் அணுகாது என்று கூறினார். உடனே மந்தரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக பூட்டி இரு திருத்தாரும் கடைய முயல மத்து அசையவில்லை. பின்னர் பாலி என்னும் வானர தலைவனுடைய உதவியால் பார்க்கடல் கடையப்பட்ட வாசுகி பாடி வருந்தி விஷத்தை கக்கிற்று. அவ்விஷத்துக்கு யாவரும் பயந்து ஓடி சிவபெருமானை சரணடைய அவர் அந்த விஷத்தை அடக்கி உண்டனர். பின்னர் சிவபெருமான திருவருளை பெற்று மீண்டும் பார்க்கடலை கடைந்தார்கள். அமுதம் பிறந்தது. திருமால் அதை எடுத்து தேவர்களுக்கு பங்கிட்டு அளித்தனர். முருகாசரணம். திருவருணை திருப்புகழை கேட்டோம். முதல் சொல்லே குமர குருபர.
சனகாதிகளாகிய நால்வருக்கும் கல்லாலின் புடையமர்ந்து வாக்கிறந்த வான்பொருளாகிய எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைப்பித்த எந்த தென்முக பரமாச்சாரியரோ அக்குருபரருக்கும் ஞான குருவாக இருந்து உபதேசித்த உத்தமோத்தம குருபரர் முருகப்பெருமான். அதில் குமர குருபர என்றார். குணதரன் என்கிறார். சத்வம் ராஜதம் தாமதம் என்ற பிரகிருதி குணங்கள் இறைவனிடம் சம்பந்தப்பட மாட்டார். அவன் குணரகிதன், நிர்குணன். தன்மயம், தூய உடம்பு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இயல்பாக பாசங்களிலிருந்தும் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றுடைமை, வரம்பில் இன்பமுடைமை என்ற 8 அருட்குணங்களை தரித்தவர் இறைவர். குரு பங்கவ வெண்குண பஞ்சரணி என்பார் கந்தர் அனுபூதியிலே. நிச்சிச்சர திமிர தினகர. அஞ்ஞானத்தை இருளாகவும் ஞானத்தை ஒளியாகவும் உருவகப்படுத்துவது ஆன்றோர் மரபு. இங்கு அசுரர்களை இருளாக சுவாமிகள் உருவகிக்கிறார். சூரன் முதலியோர் மாயையின் மக்கள் ஆதலினாலும் காமக்ரோத முதலியவைகளும் மாயமும் பொருந்தியவர் ஆதலில் அவர்களை இருள் என்கின்றார். இருளை அகற்றும் முருகப்பெருமான் ஞான சூரியர். உருகுதல் சிறிது மேல் கொடிய வினையனை என்று கூறுகிறார். மேற்போந்த இளம்பூரனாகிய முருகவேளுடைய அழகிய நாமங்களாகிய குமரகுருபர, சரவண பவா, முருகா என்ற திருநாமங்களை வாயார கூறி நெஞ்சாறு நினைந்து உருகுதல் வேண்டும். அகம் குழைவார்க்கன்றி அப்பரமனை ஏதுவது ஒண்ணாது. உள்ளம் உருகி குழைதலையே நலம் என்பார் மணிவாசக பெருமான். ஏனைய நலங்கள் நலங்களாக கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் என்கின்றார் திருவாசகத்திலே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பார் திருஞான சம்பந்த பெருமான். என்பு உருகி மயிர் சிலிர்த்து உள்ளம் குழைந்து கண்ணீர் சொரிந்து அன்புமயமாய் நிற்கும் அடியாருக்கு கற்ப கோடி காலம் தவம் புரியனும் காண கிடைக்காத இறைவன் அமிர்த சஞ்சீவி போல முன் நின்று அருள் புரிவான். என்பெல்லாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இழக மனது எழலின் மெழுகாய் இடையராது உருக வருமழை போல் இறங்கியே இருவிழிகள் நீர் இறைப்ப அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவி உள்ளன்பு இல்லாத என்னை யாருக்காக அடிமை கொண்டாய் என்கிறார் தாய்மானவர். அவரை இன்னொரு பாடலில் பாடுகிறார். உடல் குழைய என்பெல்லாம் நெக்குருக விழிநீர்கள் ஊற்று என விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போலவே ஓர் உறவும் உன்னி உன்னி படபடையென நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவு அணைய புன்னகை பரப்பி ஆர்த்து ஆர்த்து எழுந்து மடல விழும் மலரணைய கைவிரித்து கூப்பி வானே அவ்வானில் இன்ப மழையே மழை தாரை வெள்ளமே நீடூடி வாழி என வாழ்த்தி ஏத்தும் கடல் மடை திறந்து அணைய அன்பரன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ கருத அரிய சிச்சபையில் ஆனந்த நிர்தமிடும் கருணாகர கடவுளே. கனவிலும் நனவிலும் மறவேனே. அருணகிரிநாதர் தனது ஆறுமுகப் பெருமான் திருவுருணையிலே காட்சி கொடுத்த கருணையின் எளிமையை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று பாருகிறார். அருணகிரியார் என்ன மாதவம் செய்தாரோ தேவரும் மூவரும் காணாத முழுமுதற் கடவுள் தானே வந்து காட்சியளித்தார். ரயில் நகரியில் அருள் பெற மயில் மீசை உதவு பரிமள மதுகர மிகுவித்த வனஜ மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே என்று நெரூர் திருப்புகழிலும் இவ்வண்ணவே கூறுகிறார். அருள் பெற்ற பெரியவர்கள் மறவாமை ஒன்றையே விரும்புவார்கள். மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும் என்கின்றது பெரிய புராணம். பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு காண். இது எப்படியோ அறம் ஆர் புகழ் தில்லை அம்பலவாணர் அடி கமலம் மறவாதீரு மனமே இது காண் நல் மருந்து உனக்கே என்கின்றார் பட்டினத்தடிகள். மறப்பே பிறப்புக்கு காரணம். மறவாமையாலேயே பிறவாமையை அடையலாம். உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தரியேன் உன்னானை இது நீ என்னை மறந்திடுவாயோ.
மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன் எங்குருவேன் எவர் குறிப்பேன் எந்தாய் அன்னையினும் தய உடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதின்றேன் இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல் இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே என்கின்றார் வள்ளல் பெருமான். திருமால் முதலிய தேவர்கள் பொருட்டு பார்க்கடல் கடைந்து அமுதளித்த வரலாற்றை மிக அழகாக எடுத்து ஓதுகிறார். திருமால் வாமன அவதாரம் செய்து மாவலிபால் மூவடி மண் கேட்டு வாங்கி ஓரடியாக மண்ணுலகத்தையும் மற்றொரு அடியாக மண்ணுலகத்தையும் மூன்றாவது அடியாக மாவலியின் செனியிலும் வைத்ததையும் கூறுகிறார். இறுதியாக அறிவை அறிவது பொருள் என்கிறார். முருகவேள் சிவபெருமானுக்கு உபதேசித்த பொருள் இது. செவியில் மறைப்பொருளாக கூறியதை அருணகிரிநாதர் உலகறிய கருணையால் படையறிந்து வெளிப்படுத்துகிறார். சிவபெருமான் செவியில் கூறியதை முருகன் அருணகிரியாருக்கு உபதேசித்தார். அதில் அப்பொருளை அருணகிரியார் உணர்வாராயினர். அதனால்தான் அகர முதல் என்ன பாடலை கூறுகிறார், அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனே என்று. விரல்மாறன் 5 திருப்புகளிலே அறிவாளர் இன்பும் திருதாள் இறைஞ்சும் அடியார் என்பார். சுருளழக வார கொங்கியின் பாடலிலே அறிவை அறிவாளர் இன்று நிறைவாகி என்ற அருள்வாக்குகளையும் உற்று நோக்க வேண்டும். பாம்பின்கால் பாம்பறியும் என்ற பழமொழியின்படி இதன் அருமையை உணர்ந்த அனுபூதிமானாகிய தாய்மானவர் அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாள் எந்நாளோ என்று அருணகிரியார் வாக்கை அப்படியே மனதிலே வாங்கி பலகாலம் சிந்தித்து அதன் அனுபவத்தை அவாவுகின்றார். இந்த பாடல் அருமையிலும் அருமையானது. அழகிய கோபுரத்திலே தங்க கரசம் வைப்பது போல் அறிவை அறிவது பொருள் என்ற அருமை பிரயோகம் அமைந்திருக்கிறது. அனுபவத்தை அடைய விரும்பும் அறிஞருக்கு பெரு விருந்தாகும். ஆழமாக உண்ணுபவர்க்கே இதன் இனிமை விளங்கும். அறிவு என்பது மெய் சிந்தை எனப்படும். அதைத்தான் அந்தகன் வருந்தினும் பாடலிலே மெய் சிந்தை வரை என்று நீ தரிசனப்படுவேனோ என்று பாடுகிறார். முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து.